ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி டின்னர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சம்பா கோதுமை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1 சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி சிறிதளவு, பூண்டு சிறிதளவு, கிராம்பு 2, பட்டை சிறிதளவு, வரமிளகாய் 4, புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பை நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறட்டும். ஆயில் சூடேறிடுச்சு. இஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலோட கொஞ்சம் செவக்கட்டும். வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. எல்லாம் நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக எடுத்து வச்சு இந்த புதினாவை போட்டுக்கலாம். உப்பு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிருச்சு. 1 கப்பு கோதுமைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி கொதிக்குது. எடுத்து வச்சிருந்த கோதுமையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நல்லா திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்களா, அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், சும்மா கொஞ்ச நேரம் தான் மூடி வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சம்பா ரவை வெந்திருக்கு. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் அருமையாக டிஃபன் நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.